வெல்கம் டு டயபெட்டிஸ் ஐ ஓப்பனர்ஸ் வித் டாக்டர் இந்து. என் பேர் டாக்டர் இந்துமதி குபேரன். நான் மும்பையில் டயபெட்டிஸ் ஸ்பெஷலிஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணேன். இன்றைக்கி நான் பேச போகிறது உடல் எடை குறைப்பு. இது நிறைய நான் யூடியூப்லேயும் பார்க்குறேன், இன்ஃப்ளூயன்சர்ஸ் பார்க்குறேன். நிறைய பேர் இவ்வளோ குறையணுமா, 5 கேஜி குறையணுமா, இவ்வளோ கேலரி சாப்பிடுங்க அப்படின்லாம் நிறைய யங்ஸ்டர்ஸே நிறைய வீடியோஸ் போடுறாங்க. இது அவ்வளோவா உடம்புக்கு நல்லதில்லை. எஸ்பெஷலி நாள்பட்டு உங்களுக்கு நீரிழிவு நோய் இருக்குது அப்படின்னா இந்த வெயிட் லாஸ் அப்படின்றத சடனாக பண்ணால் உடம்பு கெட்டு போயிடும். சின்னவங்களுக்கும் வயசு சின்னவங்களுக்கும் அதுதான் முதல் பேசிக் சொல்கிறேன். ஏதாவது நம்மளுக்கு ஒரு உடம்புல ஒரு நோய் வந்துருச்சு, ஏதோ டிபி வந்துருச்சு, இல்லை பெரிய நோய் தொற்று நோய் வந்துருச்சுன்னா முதல்ல நம்ம உடம்பு நம்மளுக்கு காட்டக்கூடிய சிம்டம் வெயிட் லாஸ். ஸோ இதை திடீர்னு போய் நான் 70 கேஜி இருக்கேன், 60 கேஜி 3 மாதத்தில் குறைக்கணும் அப்படின்னு நீங்கள் ரொம்ப பட்னி கடந்து ரொம்ப அதிகமாக எக்ஸசைஸ் செஞ்சிங்கன்னா உடம்பு கெட்டு போயிடும். இப்போ ரீசெண்டாக என்கிட்ட ஒரு 52 வயது பெண்மணி வந்தாங்க. அவங்க போன ப்ரீவியஸ் டாக்டர், அதுக்கு முந்தின டாக்டர் சொல்லியிருக்காரு, நீங்கள் 10 கிலோ குறைச்சிங்கன்னா சுகர் மாத்திரையெல்லாம் நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிளாங்கெட் ஸ்டேட்மெண்ட். அதை நம்பிக்கிட்டு இந்த அம்மா ஏதோ அதுக்கும் ஒரு 5000 கொடுத்து ஒரு டயட்டிஷியன் கிட்ட போய் அவர் ரொம்ப கம்மி, ரொம்ப காலையில் ஒரு இளநீ, அப்புறம் ஏதோ சியா சீட்ஸு, அப்புறம் சன்ஃப்ளவர் சீட்ஸு, அப்புறம் மத்தியானம் ஏதோ ஒரு சூப்பு, இப்படி ரொம்ப பட்னி கிடந்து நல்லாவே அவங்க 14 கிலோ குறைஞ்சிட்டாங்க. 14 கிலோ குறைஞ்சி ஒரு மாதிரி வந்தாங்க. அப்புறம் ரொம்ப சோகமாக வேற இருந்தாங்க, டிப்ரெஷனில் போயிட்டாங்க. எல்லாரும் நல்லா சாப்பிட்றாங்க, நம்ம மட்டும் ஃபுல்லாக பட்னி கிடக்கு. ஃபுல் டே பசிக்குமா அவங்களுக்கு. பசியை அடக்கிக்கிட்டு நான் 10 கிலோ குறைஞ்சேன் டாக்டர், ஆனாலும் என் சுகர் கம்மி ஆகலை. அந்த டாக்டர் ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னு என்கிட்ட வந்தாங்க. அப்புறம் அவங்களுக்கு எல்லாத்தையும் கவுன்சிலிங் பண்ணி கொஞ்சம் சாப்பிடுங்கம்மா 52 வயசில். அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு இன்னொரு அதில் என்ன ரியாக்ஷன் ஆச்சுன்னா, அவங்களுக்கு மாதவிடாய் நின்று போச்சு, மெனோபாஸ் ஆயிடுச்சு 47 வயசுல. இந்த திடீர்னு வெயிட் லாஸ் அப்படின்னு பண்ணதால அவங்களுக்கு திருப்பி கொஞ்சம் ப்ளீடிங் ஆரம்பிச்சிச்சு. அதுவும் அவங்களோட மன கவலைக்கு ரொம்ப கவலைப்பட்டாங்க. ஸோ உங்களுக்கு வயசு ஒரு நடுத்தர வயசு ஆயிருக்கு, அதெல்லாம் ஃபேமிலி வேலேருந்து குழந்தையெல்லாம் பெற்றுட்டு ஒரு மாதிரி பூசினா மாதிரி இருக்கீங்க. இப்போ என்னையே எடுத்துக்கோங்கன்னா பூசினா மாதிரி இருக்கேன். அப்போ திடீர்னு ஐடியல் வெயிட்டு, உனக்கு ஐடியல் வெயிட்டு இதுதான், 70 கேஜி இருந்தால் உனக்கு 50 கேஜி ஆனால் தான் உனக்கு ஐடியல் வெயிட்டு, உன் ஹைட்டுக்கு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு 3 மாதம் 4 மாதம் டைம் கொடுத்தா எப்படி அந்த உடம்பு பாழாக தான் போகும். அதனால் வெயிட் லாஸ் அப்படிங்கிறது ஒரு சயின்டிஃபிக் ஒரு ப்ராசஸ். ஸோ உங்களுக்கு நீங்கள் வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னா, நீங்கள் 90 கிலோ இருக்கீங்க அப்படின்னா முதல்ல இந்த நாள் போட்டு நீங்கள் சாப்பிட்ற அந்த நொறுக்கு தீனியை குறைச்சாலே 4-5 கிலோ தானாகவே அது மெல்ட் ஆகிடும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க டயட்டில் ரொம்ப நொறுக்கு தீனி சாப்பிடுவாங்க. எடை தீனின்னு சொல்லுவோம், இடைத்தீனி. அதை 3 வேளை சாப்பாடை தவிர ஈவினிங்கில் எதையாவது வெளியிலேருந்து வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்களோட சாப்பாடை, அந்த நொறுக்கு தீனியை குறைச்சிட்டு அந்த சாப்பாடு, அந்த 3 வேளை சாப்பாடில் கொஞ்சம் சேஞ்சஸ் செஞ்சாலே ஒரு 4-5 கிலோ தானாகவே குறைஞ்சிரும். அப்புறம் உடற்பயிற்சி. அது மட்டும் இல்லை, வெயிட் லாஸுங்கிறதுக்கு நீங்கள் 3 மாதம் 4 மாதம் அப்படிலாம் டைம் எடுத்து அப்படியே அந்த மாதிரி ஒரு டார்கெட் வைக்கிறத விட ஸ்லோவாக நீங்கள் லூஸ் பண்ணீங்கன்னா தான் அது நிரந்தரமாக அந்த எடை உங்களுக்கு திருப்பி வராமல் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி பயங்கர கிராஷ் டயட்டிங் பண்ணி டயட்டிஷியன் கிட்ட போய் இந்த மாதிரி இவ்வளோ கலோரின்னு அப்படின்னு நீங்கள் கால்குலேட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா, நம்ம கம்ப்யூட்டர் கிடையாது, நம்ம ஒரு உயிருள்ள ஒரு ஜீவன். நம்மளுக்கு இந்த மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா உடம்பு கெட்டு போயிடும். ஏதோ ஒரு நோய் வருது, ஏதோ ஒரு நீங்கள் ட்ரெயினில் போகிறீங்க, பஸ்ஸில் போகிறீங்க, யாரோ இருமுறாங்க, ஏதோ ஒரு கொரோனா மாதிரி நோய் தொற்று வருதுன்னா அதை ஈஸியாக நீங்கள் பிடிச்சிப்பீங்க. ஏன்னா திடீர்னு எடை குறையும் போது நம்மளோட அது கூட சேர்ந்து நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியும் குறைஞ்சிடும். அதனால் ஒரு நம்பர் பின்னாடி ஓடாதீங்க. இதுதான் எனக்கு கரெக்டுன்னு சொல்லியிருக்காங்க, யாரோ சொல்லியிருப்பாங்க, இன்ஃப்ளூயன்சர் சொல்லியிருப்பாரு, இல்லை உங்கள் ஃபேமிலி டாக்டர் 10 கிலோ குறைங்க அப்போ தான் உங்களுக்கு இதுன்னு குறையும். அப்படியெல்லாம் நம்ம உடம்பு கிடையாது. ஒரு நாள் நல்லா பசிக்கும், ஒரு நாள் பசிக்காது, ஒரு நாள் பயங்கர ஸ்ட்ரெஸ் இருக்கும். நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ ஏற்றத்தாழ்வுகள் வரும். ஸ்ட்ரெஸ் வந்தால் கூட நம்மளுக்கு தானாகவே உடம்பு அப்படியே இழைச்சிடும். ஸோ எல்லாமே ஒரு மீனிங்கோட ஒரு இதோட பண்ணணும். ஸோ ஒரு வெயிட் லாஸ் அப்படின்னு நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறது நல்லது தான். 90 கிலோ இருக்கிறவங்க ஒரு 20 கிலோ குறைஞ்சாங்கன்னா கண்டிப்பாக அந்த சுகர்லாம் காணாமல் போயிடும். ஆனால் அதை மெதுவாக தான் நீங்கள் பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் பண்ணணும். முதல்ல உங்கள் நாள் பட்டு நீங்கள் ரெகுலராக சாப்பிட்ற சாப்பாட்டில் என்னெல்லாம் நொறுக்கு திணிக்கோ அதெல்லாம் விட்டுருங்க. இந்த எண்ணெயில் வறுக்கப்பட்ட அந்த டீப் ஃப்ரைடு ஐட்டம்லாம் விட்டுருங்க.
விட்டுட்டு அப்புறம் இந்த 3 வேளை சாப்பாடை வந்து நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாலே, கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் குறைஞ்சாலே உங்களுக்கு அது ரொம்ப நல்லது. உடம்பும் அதை ஒத்துக்கும். அந்த நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகாமல் இருக்கும். நன்றி, வணக்கம்.